இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு 7 வயசுலேருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவர வரைக்கும். என்னை பொறுத்த ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில் அவன் கடைசியாக ஒரு இமேஜ் வரும் பார்த்தீங்களா, நிறைய இமேஜ் வரும். அம்மா வரும், அப்பா வரும், அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும், என் மகள் வரும், இப்படிலாம் வரும்ல. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ஒரு இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமாக இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும். அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும், ஒரு புதினமாக படைக்க முடியும், அல்லது ஒரு பயோகிராஃபியாக எழுத முடியும். வெரி ரேர்லி in the whole world of cinema there are very few directors are able to articulate their inner experience. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாரி செல்வராஜுக்கு நடந்திருக்கு. He was able to articulate, and I would say if you want to understand Tamil Nadu, please watch Valai. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய சொன்ன மாதிரி, இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை. ஆமாம், படம் மாதிரி இருக்காது, இது வந்து பாடம், இது வந்து உங்கள் வாழ்க்கை. இதில் ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம், அது யாருன்னு கேட்டால் டீச்சர் தான், நம்மளோட டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியாக பார்க்குறதா, தேவியாக பார்க்குறதா. அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, ஆனால் அவங்க யாரு அப்படின்னு பெரும் பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை. அதாவது அந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணதே இல்லை. அந்த டீச்சரா வந்து ஒரு குழந்தையை நடிச்சிருக்கான். ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட். அவளையும் மலையாளத்தில் தான் கூட்டி வந்திருக்கான். அதுதான் பெரிய வருத்தம், டீச்சர்களே இல்லை போல. ஆக்சுவலாக இந்த 2 படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்ட விட்டதையா. இந்த 2 படங்களும் என் நாக்கை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுச்சு என் நாக்கில். எனக்கு பேச முடியல. அப்போ நாங்கள் பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேசுறேன் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசுறேன்னா, வெற்றிமாறன் நல்லா பேசுறேன்னா, ராம் நல்லா பேசுறேன்னா இப்படி ஆயிடும். அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் தயவு செய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்லுறேன். ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா, அழகா இருக்கமா சொன்னா, அப்படிங்க என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னாதான் அவள் அழகு. அப்படி சொல்ல விடுங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடையை விட்டு இறங்குறேன். நான் எதுவுமே பேசல. ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி, ப்ளீஸ் bloody watch this movie. It is going to transport you to some other level. இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர், உலகத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் நான் பார்க்கறது வந்து வெற்றிமாறன், ராம், என் குழந்தை பேர் டக்குன்னு வரலடா, எமோஷனல் தியாகராஜன் குமார்ராஜன். உடனே எழுதுங்க தண்ணி போட்டாருப்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஒல்லி ஆயிட்டேன் பாருங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 6 packs உள்ள டைரக்டர் நான் தான் இந்தியாவில். அது ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் மூவி. இந்த படம் நிச்சயமா மக்களை, அதான் சொல்றேன், சில படங்கள் வந்து அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா, நீங்க சாவர வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க. இந்த படத்தை ஓடிடியில் வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான். ஸ்பானிஷ் அமெரிக்கால அங்கே வந்து ஸ்பானியர்ஸ்ல அங்க வாழமரம் இருந்தா, மெக்சிகோல வாழமரம் இருக்கா, அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சாங்க. அவன் பேர் கலையரசா ராஸ்கல் எந்திரா. அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சாடிச்சு வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலா என் படத்துல வந்து நடிச்சு. கொஞ்சம் நிறையவே பேசுவான் அவன், ஊர்லாம் பேசுவான். அவன் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், வா. அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா இந்த படத்துல வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. ஐ லவ் யூடா. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. தேர் இஸ் மைல்ஸ் டு கோ அண்ட் யூ ப்ரூவ் தட்ஸ். சூரிய அளவு இல்லை,
அதனால சூரி பக்கத்தில் வந்துட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.